ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு தி சேனல். இன்றைக்கி நம்ம என்ன சமைக்கலாம்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே கடைக்கு போனப்போ தான் அங்கே ஒரு வித்தியாசமான கத்திரிக்காவை பார்த்தாங்க. பார்த்ததும் சும்மா இருப்போமா, அதை அப்படியே தூக்கி பையில் போட்டு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்ததும் என்ன மட்டும் ஏன் தூக்கி போடுறீங்கன்னு பலாக்கொட்டை பாவமாக பார்த்துச்சு. சரி, இதையும் வச்சு ஒரு சூப்பரான டிஷ் பண்ணலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி அந்த பலாக்கொட்டையோட தோலையெல்லாம் உரிச்சிட்டு அதை பாதியாக கட் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி நல்லா கழுவி எடுத்துடலாம். கழுவி எடுத்துட்டு இது பலாக்கொட்டை முழுகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு 5 நிமிஷம் போல் வேக வச்சு அந்த தண்ணியை கொட்டிட்டு மறுபடியும் இன்னொரு வாட்டி பலாக்கொட்டை முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி அதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நம்ம சாப்பிட்ற அளவுக்கு பதத்தில் வேக வச்சு எடுத்துடலாம். இந்த மாதிரி செய்கிறதால அந்த பலாக்கொட்டையில் இருக்கிற துவர்ப்பு தன்மை போயிடுங்க. அதனால தான் அப்படி செஞ்சோம். இப்போ நம்ம ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். குக்கரில் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் உங்களோட விருப்பம் தான், கொஞ்சம் அதிகமாக வேணாலும் சேர்த்துக்காங்க. அதில் நம்ம பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு ஸ்பைசஸ் ஆட் பண்ணிடலாம். பிரியாணின்னு சொல்லிட்டேன்னா ஆமாங்க, இப்போ பிரியாணி தான் செய்ய போகிறோம். ஒரு சூப்பர் டிஃப்ரெண்ட்டான பிரியாணி. ஸோ இதில் ஒரு அன்னாச்சி பூ, அதுக்கப்புறமா 3 லவங்கம், சின்ன பீஸ் அளவுக்கு பட்டை, ஒரு பிரியாணி இலை, ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு மேசு, அதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு கடைசியாக கடல் பாசி சேர்த்துக்கலாம். இந்த கடல் பாசி கடைசியாக சேர்த்தா தான் அது சீக்கிரமாக தீஞ்சு போகாமல் இருக்கும். ஸோ அதனால் கடைசியாக சேர்த்தோன்னா அதோடய ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். அது சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 4 வெங்காயத்தை நல்லா தாராளமாக நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு சேர்த்தாச்சுங்க. வெங்காயம் பிரியாணிக்கு அதிகமாக சேர்த்தோன்னா தான் அதோட டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். உங்களுக்கு பிடிக்காதுன்னா நீங்கள் கம்மியாக கூட சேர்த்துக்கலாம். பிரியாணி நல்லா வதங்கி வரணும். பாதி வதங்கினதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவை பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டோம். அது கூடவே ஒரு 5 பச்சை மிளகாவை நான் சேர்த்துருக்கேன். காரம் உங்களோட விருப்பம் தான். சப்போஸ் நீங்கள் பச்சை மிளகா சாப்பிட மாட்டிங்கன்னா இந்த இடத்துல ஸ்கிப் பண்ணிடலாம். பட் பச்சை மிளகா சேர்த்தோன்னா அதோடய ஃப்ளேவர் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் சேர்த்துருக்கேன். பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு வெங்காயம். இந்த ஸ்டேஜில் நம்ம உருளைக்கல்லில் இடித்து வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்காங்க. நீங்கள் மிக்சியில் அரைச்சி சேர்த்தாலும் பரவாயில்ல, இல்லை ரெடிமேடில் வாங்கி சேர்த்தாலும் பரவாயில்ல. பட் அப்போவே இடித்து சேர்த்தோன்னா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நான் இடித்து சேர்த்துருக்கேன். இதை அடி பிடிக்காமல் 1 நிமிஷத்துக்கு வதக்கிடலாம். வதக்கும் போதே அந்த கோல்டன் ப்ரௌன் ஆனியன் கிடச்சிரும். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஃபுல்லாக லோவாக வச்சுட்டு 1.25 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்க்குறேன். நீங்கள் காரம் கம்மியாக வேணும்னா இன்னும் காரம் கம்மியாக சேர்க்கலாம், இல்லை அதிகமாக வேணாலும் சேர்த்துக்கலாம். காரம் உங்களோட விருப்பம். அது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூளியும் சேர்த்துட்டு இது அப்படியே இந்த கம்மியான தீயிலேயே 1 நிமிஷத்துக்கு வதக்கி விடலாம். இந்த மாதிரி செய்கிறதால அந்த மிளகாத்தூளோட கலரும் மாறாது, அதே நேரம் அடியும் பிடிக்காதுங்க. அதனால தான் நம்ம எப்போவுமே பவுடர்ஸை சேர்க்கும் போது ஃபுல்லாகவே லோ பண்ணிடணும் ஸ்டவ்வை. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு 3 தக்காளியை ரஃப்பாக கட் பண்ணி சேர்த்துடலாம். இந்த தக்காளியை ரஃப்பாக கட் பண்ணி சேர்க்குறதால அந்த பிரியாணி சாப்பிடும் போது நடுவில் அந்த தக்காளி கிடைக்குங்க. அதோடய ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால தான் நான் ரஃப்பாக கட் பண்ணி சேர்க்குறேன். உங்களுக்கு பிடிக்கலன்னு நீங்கள் ஃபைனாக கூட கட் பண்ணி சேர்த்துருங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் கரண்டியை வச்சு மசிச்சிங்கனாலும் அது ஃபுல்லாகவே நல்லா மசிஞ்சு வந்துடும். சேர்த்துட்டு ஒரு வாட்டி ஜென்டலாக மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சு எடுத்தோன்னா இங்கே பாருங்கள், அந்த தக்காளி முழுசாகவே இருக்குது. அதே நேரம் நல்லா வதங்கிருச்சு. பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் அது வதங்கி வந்திருக்கு. அந்த ஸ்ட்ரக்சர் இந்த ஸ்டேஜில் நம்ம பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு உங்களுக்கு வேண்டிய அளவுக்கு பார்த்துட்டு நீங்கள் சேர்த்துக்காங்க. அப்படி உங்களுக்கு தெரியலன்னா நீங்கள் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய கத்திரிக்காய் சேர்த்துடலாங்க. நான் கத்திரிக்காயில் இருக்கக்கூடிய விதைகள் எல்லாத்தையும் எடுத்துட்டேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் விதைகளோடவே சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம வேக வச்சுருந்தோம் இல்லைங்களா அந்த பலாக்கொட்டை, அந்த தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு வெறும் பலாக்கொட்டையை மட்டும் நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விடலாம். கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணி எடுக்கணும். அப்போ தான் அந்த கத்திரிக்காயில் உப்பு, அதுக்கப்புறம் காரம் எல்லாமே நல்லாவே பிடிச்சி வரும். அப்படியே நீங்கள் அரிசி போட்டுட்டிங்கன்னா அந்த கத்திரிக்காயில் எதுவுமே இருக்காது, சல்லுன்னு இருக்கும். அதனால் ஒரு 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் இது குக் பண்ணணும். இது குக் ஆகிற நேரத்தில் நம்ம பிரியாணிக்கு தேவையான அரிசியை நம்ம ஊற வச்சு எடுத்துடலாம். நான் இன்றைக்கி பிரியாணிக்கு சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பாஸ்மதி அரிசி எடுத்துக்கலாம், இல்லை பிரியாணிக்கு வரக்கூடிய அரிசிகளையும் நீங்கள் எடுத்துக்கலாம். அதே நேரம் நீங்கள் புழுங்கல் அரிசியில் செஞ்சாலும் அதோட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். புழுங்கல் அரிசியில் செய்கிறீங்கன்னா 1/2 மணி நேரத்துக்கு அரிசியை ஊற வச்சுக்கோங்க. இது சீரக சம்பா அரிசி. இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இதோட ஃப்ளேவரும் சூப்பராக இருக்கும். அதே நேரம்
டேஸ்ட்டுமே அட்டகாசமாக இருக்கும். இதை ஒரு வாட்டி தண்ணி போட்டு நல்லா கழுவிடலாம். கழுவிட்டு அந்த தண்ணியை கொட்டிட்டு புது தண்ணியை ஊற்றிட்டு இதை வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற வச்சா போதும், நல்லா ஊறி வந்துடும். அதே நேரம் சாதமும் நல்லா உதிரி உதிரியாக இருக்கும். அதனால தான் நம்ம வந்து ஊற வச்சு பிரியாணிக்கு வந்து சேர்க்குறோம். பாருங்க நல்லா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சூப்பராக இருக்கும். இது ஊறட்டும். இந்த ஸ்டேஜில் நம்ம கிரேவி வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஒரு வாட்டி கலந்து கொடுத்துட்டு இந்த கிரேவியில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம தயிர் வந்து சேர்த்துக்கலாம். இந்த தயிர் சேர்க்கிறதால இந்த பிரியாணியில் வந்து அந்த புளிப்புத்தன்மையாகட்டும், அதே நேரம் அந்த தயிர் வந்து அப்படியே திரியாகிடும். அது நடுவில் வாய்க்கு கிடைக்கும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒன்றுமே இல்லைங்க, இது அப்படியே ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே கலந்து கொடுத்து வேக வச்சுட்டு இது அப்படியே சப்பாத்திக்கோ இல்லை பூரிக்கோ சைட் டிஷ்ஷாக கொடுத்து பாருங்களேன், அவ்வளோ சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் நம்ம இப்போ பிரியாணி செய்கிறதால நம்ம இதில் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 2 கப் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். அதுக்காக 3 கப் அளவுக்கு தண்ணி வந்து சேர்க்குறேன். நீங்கள் சப்போஸ் அரிசியை ஊற வைக்காமல் அப்படியே சேர்க்குறீங்கன்னா 2 கப்புக்கு 4 கப்பு தண்ணி சேர்க்கணும். நான் ஊற வச்சுருக்கிறதால 2 கப் அரிசிக்கு 3 கப்பு தண்ணி வந்து சேர்க்குறோம். அது கூடவே தயிர் வேறு சேர்த்தோம் இல்லைங்களா, எல்லாமே கரெக்டாக சரியாயிடும். இப்போ அரிசியையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த ஸ்டேஜில் உப்பு பாருங்கள். உப்பு பார்க்கும்போது கொஞ்சம் உப்பு வந்து அதிகமாக இருக்கணும். நான் கொஞ்சம் லைட்டாக உப்பு கக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ குக்கரோட மூடி போட்டுடலாம். மூடி போட்டு விசில் வச்சிடலாம். எனக்கு இந்த குக்கரில் 2 விசில் விட்டாலே அரிசி நல்லா வெந்துருவாங்க. உங்கள் குக்கரில் உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா எவ்வளோ விசில் விடணுன்னா அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து விட்டுட்டு அந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அதுக்கப்புறமா விசில் ஃபுல்லாக இறங்கிடுச்சான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம மூடியை வந்து ஓப்பன் பண்ணலாம். எப்பயுமே குக்கர் மூடி ஓப்பன் பண்ணும்போது ஆப்போசிட்டில் தான் திறக்கணும். அந்த அனல் வந்து நம்மளோட முகத்துலேயோ இல்லை கையிலையோ படும். அதனால தான் மூடியை வந்து ஆப்போசிட்டில் திறக்கணும். பாருங்களேன், நம்ம பிரியாணி வந்து எவ்வளோ அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே சூப்பராக இருக்குது. இது நல்லா கலந்து கொடுக்கலாம். இது வந்து ஒரு வாட்டி கலந்தோன்னா அந்த மேலேருந்து ஃபுல்லாக ஒரு அந்த ஹீட் வந்து எல்லா பக்கமும் ஈவனாக பரவும். அதனால தான் எடுத்து ஓப்பன் பண்ணதும் ஒரு வாட்டி கலந்துடணும். அதுக்கப்புறமா நம்ம வந்து பரிமாறும் போது நம்ம நார்மலாக பரிமாறிக்கலாம். இப்போ நல்லா ஒரு வாட்டி கலந்து கொடுத்துடலாங்க. கலந்துட்டு இதை வந்து அப்படியே பிளேட்டுக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட கத்திரிக்காய் பலாக்கொட்டை பிரியாணி வந்து சூப்பராக தயாராகிடுச்சு. அது பாருங்களேன், பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இதோட டேஸ்ட் ஆகட்டும், ஃப்ளேவர் ஆகட்டும் ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணியை விட அவ்வளோ டேஸ்ட் இருக்குங்க. நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லைன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னொரு அட்டகாசமான டிஷ்ஷோட பார்க்கலாம். அது வரைக்கும் அறுசுவை மனதில் நிலைக்கட்டும்.